வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சித்த யோக மருத்துவ நிபுணர் டாக்டர் சதீஷ்குமார் அவங்களோட வழிகாட்டுதலோட சூரிய நமஸ்காரம் பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இத வெறும் ஒரு சாதாரண உடற்பயிற்சின்னு மட்டும் நீங்க நினைச்சிட வேண்டாம். இது நம்ம முழு உடலையும் ஒரே நேரத்துல வேலை செய்ய வைக்கிற ஒரு அற்புதமான சுழற்சி முறையிலான பயிற்சி. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம உடம்பு மேல நமக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற ஒரு அருமையான பயிற்சி இது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு டக்குன்னு பாத்திரலாமா? முதலாவதாக, சூரிய நமஸ்காரம் நமக்கு ஏன் தேவை? இரண்டாவதாக, பயிற்சிக்கு முன்னாடி நாம எப்படி தயாராகணும்? மூன்றாவதாக, அந்த 12 படிகள் என்னென்ன? கடைசியா, இதோட நன்மைகள் மற்றும் டாக்டர் கொடுக்கிற ஒரு சூப்பரான ப்ரோ டிப். வாங்க உள்ளே போகலாம். பகுதி 1. சூரிய நமஸ்காரம் நமக்கு ஏன் அவ்வளோ முக்கியம்? நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நம்ம உடம்பை எப்படிலாம் பாதிக்குதுன்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அடிக்கடி முதுகு வலி வருதா? எப்பவும் ஒருவித ஸ்ட்ரெஸ், உடல் பருமன் இல்லனா பிபி இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையால நீங்க கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு பலருக்கும் இதுதான் அன்றாட வாழ்க்கையா இருக்கு. இதுக்கெல்லாம் உண்மையான மூல காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல குறைஞ்சு போன உடல் இயக்கம்தான். மணிக்கணக்குல ஒரே இடத்துல உட்காந்தே வேலை செய்யறதால நம்ம உடல் அளவிலும் மன அளவிலும் ரொம்பவே சோர்வடைஞ்சிடறோம். இந்த மாதிரி குறைவான உடல் இயக்கம்தான் பல நோய்களுக்கு முக்கிய காரணமா இருக்கு. இந்த வலிகளுக்கெல்லாம் ஒரு சூப்பரான தீர்வு யோகாசனங்கள் தான். பொதுவா யோகாசனங்களை 5 வகையா பிரிப்பாங்க. உடலை நீட்டுதல், நின்று செய்தல், அமர்ந்து செய்தல், குப்புறப்படுத்து செய்தல் மற்றும் மல்லாக்கப்படுத்து செய்தல். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 வகையான ஆசனங்களோட மொத்த நன்மைகளையும் ஒரே பேக்கேஜா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆல் இன் ஒன் ரெமெடி தான் சூரிய நமஸ்காரம். நினைச்சு பாருங்க, 5 விதமான பலன்கள் ஒரே தொடர்ச்சியான பயிற்சியில கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். பகுதி 2. தயாரிப்பு மற்றும் மனநிலை. பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நாம எப்படி தயாராகணும்னு பார்க்கலாம். டாக்டர் சதீஷ்குமார் இங்க ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. யோகா என்பது போட்டி இல்லை, அது உடல் விழிப்புணர்வு. இந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை விட நாம பெஸ்டா செய்யணும்னு நினைக்கிறதுக்கான இடம் இது கிடையாது. உங்க உடம்பு எவ்வளவு வளைகிறதோ அவ்வளவு செஞ்சாலே போதும். உங்களோட லிமிட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் உண்மையான யோகா. அதனால எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சில சிம்பிளான ரூல்ஸ் இருக்கு. நாம பயிற்சி செய்யற இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஒரு யோகா மேட் அல்லது பெட்ஷீட் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உடம்ப ரொம்ப டைட்டா வச்சுக்காதீங்க. முரட்டுத்தனமா, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணவே கூடாது. உங்க மூச்சு காத்து மேலையும் மனசு மேலையும் மட்டும்தான் உங்களோட முழு கவனமும் இருக்கணும். பகுதி 3. அந்த 12 படிகள். இப்போ அந்த முழுமையான 12 ஸ்டெப் சுழற்சிய பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சூரிய நமஸ்காரத்தோட முழுமையான 12 படிகள் கொண்ட சுழற்சி ஒரு அழகான நதி மாதிரி. எங்கேயும் நிக்காம ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொன்னுக்கு அப்படியே ஸ்மூத்தா தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். சூரியனை சுத்தி வர்ற ஒரு அழகான வளையம் மாதிரி இந்த நம்ம கற்பனை செஞ்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு படியா இப்போ நம்ம பிரிச்சு பார்க்கலாம். 6 படிகளை இப்போ ரொம்ப அமைதியா பார்க்கலாம். ஸ்டெப் பிரணாமாசனா. கால்களை சேர்த்து நேரா நின்னு கைகளை நெஞ்சுக்கு நேரா கும்பிட்டா மாதிரி வச்சு மூச்சை மெதுவா வெளியே விடணும். இது மனச உடனே அமைதிப்படுத்தும். 2வது ஹஸ்த உத்தானாசனா. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கைகளை மேல தூக்கி கொஞ்சம் பின்னாடி வளைக்கணும். இது நுரையீரல நல்லா விரிவடைய செய்யும். 3வது ஹஸ்த பாதாசனா. மூச்சை வெளியே விட்டபடியே முன்னாடி குனிஞ்சு கைகளை தரையில வைக்கணும். இது முதுகு தண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். 4வது அஸ்வ சஞ்சலனாசனா. மூச்சை இழுத்தபடி வலது கால பின்னாடி வச்சு மேல பார்க்கணும். இது இடுப்போட நெகிழ்வுத்தன்மைய அதிகமாக்கும். 5வது தண்டாசனா. மூச்சை அடக்கியோ இல்ல வெளியே விட்டபடியோ உடம்ப நேரா பிளாங்க் பொசிஷன்ல வைக்கணும். இது கோர் மசில்ஸ ஸ்ட்ராங் ஆக்கும். 6வது அஷ்டாங்க நமஸ்காரம். மூச்சை வெளியே விட்டு முழங்கால், மார்பு, தாடை இது 3ம் தரைய தொடுற மாதிரி வைக்கணும். இது உடலோட பேலன்ஸ அதிகரிக்கும். அப்படியே மீதி இருக்கிற படிகளையும் தொடரலாம். 7வது புஜங்காசனா. மூச்சை இழுத்தபடி மார்ப மேல தூக்கி பார்க்கணும். இது முதுகுத்தண்டுக்கும் நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது. 8வது அதோமுக ஸ்வானாசனா. மூச்சை வெளியே விட்டபடியே இடுப்ப மேல தூக்கி உடம்ப ஒரு இன்வெர்டட் வி ஷேப்ல நிறுத்தணும். இது முழு உடம்புக்கும் ஒரு சூப்பர் ஸ்ட்ரெச் கொடுக்கும். 9வது மீண்டும் அஸ்வ சஞ்சலனாசனா. இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே வலது கால திரும்ப முன்னாடி கொண்டு வரணும். 10வது மீண்டும் ஹஸ்தபாதாசனா. மூச்சை வெளியே விட்டபடி இடது காலையும் முன்னாடி கொண்டு வந்து குனியணும். 11வது மீண்டும் ஹஸ்த உத்தானாசனா.
மூச்சை உள்ள இழுத்தபடியே மேலே எழுந்து கைகளை உயர்த்தி பின்னாடி வளைக்கணும். இறுதியா 12வது பிரணமாசனா. மூச்சை வெளியே விட்டபடி திரும்பவும் நம்ம தொடக்க நிலைக்கே வரணும். உங்களோட மூச்சு காத்தும் உடலோட அசைவும் எப்படி அழகா ஒன்னா சேருதுன்னு பாத்தீங்களா? ஒரு நிமிஷம், 12 படிகளை முடிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. இது பயணத்தோட பாதிதான். ஒரு முழு சுற்று கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்க எந்த காலை முதல்ல பின்னாடி வச்சீங்களோ அதுக்கு ஆப்போசிட் காலை பயன்படுத்தி மறுபடியும் இந்த முழு 12 படிகளையும் செய்யணும். அப்பதான் உடம்புக்கு 2 பக்கமும் முழுமையான பேலன்ஸ் கிடைக்கும். பகுதி 4 நன்மைகள் மற்றும் ஒரு சீக்ரெட் ப்ரோ டிப். இந்த முழுமையான பயிற்சியை பண்றதால நமக்கு கிடைக்கப் போற அந்த நம்ப முடியாத பலன்களை பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கு ரொம்ப பெஸ்டான டைம் அதிகாலை சூரிய உதயமும் வெறும் வயிறும் தான். இதோட பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் ரொம்ப பெருசுங்க. முழு உடம்புக்கும் அருமையான ஸ்ட்ரெச்சிங் கிடைக்குது, கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, உடம்பு முழுக்க ரத்தோட்டம் சீராகுது, வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மன அழுத்தம் குறைஞ்சு நுரையீரலோட கெப்பாசிட்டி அதிகமாகுது, செரிமானமும் இம்ப்ரூவ் ஆகுது. ஒட்டுமொத்தமா உடம்போட ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்பவே அதிகமாகும். இவ்ளோ நன்மைகளும் ஒரே பயிற்சியில கிடைக்குதுன்னா சும்மாவா? உங்களுக்கு சுத்தமா டைமே இல்லையா? அப்போ டாக்டர் சதீஷ்குமார் சொல்ற இந்த சூப்பரான ப்ரோ டிப் உங்களுக்கு தான். சூரிய நமஸ்காரத்தோட 5வது படியான தண்டாசனா, அதாவது பிளாங்க் போஸ். ரொம்ப பிஸியான நாள், முழுசா சூரிய நமஸ்காரம் பண்ண டைம் இல்லனா கவலையே படாதீங்க. இந்த ஒரு பொசிஷன்ல மட்டும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி பயிற்சி பண்ணுங்க. இது மொத்த உடம்போட கோர் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ற ஒரு அட்டகாசமான ஷார்ட்கட். ஃபைனலா உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த ஒவ்வொரு ஆசனத்துக்கு பின்னாலேயும் என்னென்ன ஆழமான அறிவியல் நன்மைகள் ஒழிஞ்சிருக்குன்னு நினைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒவ்வொரு அசைவும் நம் உள்ளுறுப்புகளை எப்படிலாம் பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? அடுத்த பதிவுல இத பத்தி நாம இன்னும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். டாக்டர் எஸ். சதீஷ்குமார் சார்பாக உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். இந்த தகவல்கள் உங்க உடம்பு மேல ஒரு புது விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்புறேன். ஆரோக்கியமான உடலோட அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வளம் பெருகு.